சரி, நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்ணமாக கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கொதா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த எல்லா சம்பவத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம், பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாய் முந்தனேத்தும் நேத்தும் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், இஸ்ரவேலுக்கு சம்பவித்த காரியங்கள் என்னன்றது நம்ம பார்த்தோம். ஏன் அந்த காரணம் அதை குறித்து நான் பேசினேன் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியறதுக்கு பிலாத்து கையெழுத்து போடும்போது பிலாத்து தன்னுடைய கரங்களை கழுவுறாரு. இந்த இரத்தப்பலி என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் வரக்கூடாது, இந்த குற்றமற்ற ரத்தத்துக்கு நான் பழியை சுமக்க மாட்டேன்றது கை கழுவி காமிக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்துச்சு பாருங்க, இதுக்கு நான் காரணர் அல்ல, இது இந்த ரத்தப்பழி என் மேலே வரக்கூடாதுன்றதுக்காக கரங்களை கழக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, இந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று வேண்டி கேட்டுக்கொண்டபடியால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வேதனையான காரியங்கள் எல்லாம் அவங்க அனுபவித்தாங்கன்றதை நம்ம என்ன பண்ணோம், நேற்று பார்த்தோம். நேற்றைய தினத்தில் எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுதார். ஏன் அழுதாரு, எதற்காக அழுந்தாரு அப்படின்ற காரியம், எங்கேருந்து அழுந்தாரு, அந்த இடம் எப்படி இருக்குதுன்ற அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசணும். ஸோ தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிலாத்துடைய கரங்களால் எழுத்தின் ரீதியாக இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க என்ன பண்ணுறாங்க, பிலாத்து என்ன பண்ணுறாருன்னா அப்ரூவல் தரார். இயேசுவை சிலுவையில் அறிந்து கொலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிலாத்து அப்ரூவல் தரார். அதுதான் நான் ஒரு சொல்றாரு, இப்பிஸ் இன் க்ரூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா என்ன, நீ சிலுவைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை சிலுவையை அனுப்புனதை நம்ம என்ன பண்றோம், அங்க வரைக்கும் பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த கபக்தான்ற இடத்துல இருந்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா மலைக்கு போகிற வரைக்கும் இன்னைக்கு மேக்சிமம் அநேக காரியங்களுக்கு இது இன்னைக்கு பார்க்க வேண்டியது. ஆனால் மேக்சிமம் இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். ஏன்னா இது பார்த்தா தான் நாளைக்கு கொல்கொதா மலையில இயேசுவை சிலுவையில் அறைகிற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பிலாத் அரண்மனை கிட்ட அந்த கபக்தான்ற இடத்துல இருந்து கொல்கொதா வரைக்கும் அவருடைய சிலுவை தூக்கி கொண்டு போன அந்த பிரயாணத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இதை குறித்து வேதத்தில் ரொம்ப தெளிவாக நம்மளால பார்க்க முடியாது. ஆனாலும் வசனத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்து வாசிங்க, லூக்கா 23:26 வசனத்தை பார்க்கலாமா? லூக்கா 23:26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது, போதும், அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது அப்படின்னா இயேசுவை எங்க கொண்டு போறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவனமாக கொல்கதாவில் இயேசுவை சிலுவையில் அறையணும் தான் என்ன பண்றாங்க, கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்க எங்கேருந்து கொண்டு போறாங்க, கபக்தால இருந்து கொண்டு போறாங்க. கபக்தால இயேசு கிறிஸ்துக்கு தீர்ப்பு கொடுத்த உடனே ரெண்டு காரியம் பண்றாங்க. ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை, அவருடைய துணியை மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்கு அணியும்படியாக கொடுக்குறாங்க. இங்க பிலாத்துடைய அரண்மனைக்கு கீழே இயேசுவை வாரினால் அடிக்கும் போது அவருடைய துணியை என்ன பண்றாங்க, கைட்டுறதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அந்த துணியை மறுபடியுமாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து யார் என்ற அடையாளம் இப்போ தெரியல, அவருடைய உடைய பார்த்து அநேக பேருக்கு தெரியட்டும், இவர் தான் இயேசு, இவர் தான் இங்க பிரசங்கெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாரு, இங்க அநேக அற்புதங்கள் அடையாளம்லாம் செய்திருந்தாரு, அவர் தான் இந்த இயேசுன்னு சொல்லிட்டு ஜனங்க இவரை எப்படி அடையாளப்படுத்தி பார்க்க முடியாது, அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது, அவருடைய துணியை அவருக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க என்று பார்த்தோம். ரெண்டாவது காரியம் என்ன நடந்தது என்றால், பிலாத்து இந்த இவருக்கு மரண சாசனத்தை எழுதுந்து மாத்திரமல்ல, ஒரு பலகையில என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எப்படியாப்பட்ட குற்றத்தை செய்தார்கள் என்று அதை அந்த பலகையில எழுதி அந்த மனிதனுடைய கழுத்துல மாற்றுறது ரோமோடைய வழக்கமா இருந்தது. இப்போ ஒருவேளை அவன் திருடனா இருப்பான் என்றால், இவன் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி அவனுடைய கழுத்தில் மாட்டி அந்த வீதியில் என்ன பண்ணுவாங்க, இவனை சிலுவையில் அறியறதுக்கு முன்பாக அந்த வீதியில் இவனை கொண்டு போவாங்க. பார்க்குற ஜனங்கள் எதற்காக இவனை கொலை செய்கிறார்கள், என்ன தவறுக்காக இவனை இப்படி கொண்டு போறாங்கன்றது பார்த்தவனை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வழக்கமாய் அந்த போர்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்த குற்றத்தை எழுதி அவங்களுடைய கழுத்தில் மாட்டுறது வழக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு கழுத்தில் மாட்டினாங்களான்னு தெரியல, ஆனால் போர்டு கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆகியிருந்தது. அந்த போர்டில் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ராஜா என்று அந்த இடத்துல எழுதியிருக்கிறத நம்ம என்ன பண்றோம், போன காரியங்கள் 3 லாங்குவேஜ்ல எழுதியிருக்குது. கிரீக்லயும், எபிரிய பாஷையிலும், லத்தீன் பாஷையிலும் 3 லாங்குவேஜ்ல எழுதுறாங்க. ஏன் அது எழுதுனாங்க, அந்த எழுதுறதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பின்னாடி யூதர்கள் இதை இப்படி எழுதாதீங்க, இது மாற்றி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு ஒன்று என்னங்க, அவருக்கு வஸ்திரத்தை பிலாத்து உடுத்தும்படிய சொன்னாரு. ரெண்டாவதாக ஒரு போர்டு, அவர் என்ன குற்றம் பண்ணாருன்ற போர்டை எழுதியிருக்கணும். ஆனா பிலாத்து என்ன எழுதுறாரு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜா என்று என்ன பண்ணாரு எழுதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு வேலையும் ஆன உடனே அந்த 150 கிலோ பாரம் உள்ள சிலுவையை இயேசு கிறிஸ்துடைய வலது தோல் மேல தூக்கி வைக்கிறாங்க. அந்த சிலுவை சில பேர் சொல்றாங்க அது 15 அடி உயரமா இருந்துக்குமா. அப்படின்னா இதை விட உயரம்,
இந்த பில்டிங்கை விட உயரம்னு சொல்லலாம். 15 அடி உயரமா அதோடைய அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையை இயேசு கிறிஸ்து விரிக்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து 8 அடி நீளம் இருக்குன்னு சொல்றாங்க. 15 அடி உயரம், 8 அடி அகலமாக இருக்கிற அவ்வளோ பெரிய சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போனார். அப்போ சிலுவை 150 கிலோ எடைனா இயேசுடைய எடை எவ்வளோ இருக்கும்? எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா, அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 80 கிலோ வெயிட் இருப்பார். அவர் 5.11 சென்டிமீட்டர் உயரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போது நான் இவ்வளோ நாளாக சில ஸ்ட்ராட்டஜி, சில இடம் பேர், சில ஊர் பேர், சில ஆள் பேரெல்லாம் நான் சொல்ல வரும்போது, இதெல்லாம் பைபிளில் இல்லையே எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்து இது தான் சத்தியம்னு சொல்லிட்டு நான் பேசினில்லை. இது தான் கரெக்டு, இயேசுவோட உயரம் கரெக்டாக 5.11 அப்படி, இதோடைய இடம் வந்து 150 தான். நான் ஒன்றும் போய் தூக்கி பார்த்துருந்தேன் சிலுவையை, இயேசுவை நான் எடை போட்டு இவ்வளோ, அது வந்து சொல்கிறாங்க, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பைபிள் இல்லை, பைபிள் இல்லாததுனால வரலாறுக்கு நம்ம போகிறோம். வரலாறுல சில பேர் அதை ரிசர்ச் பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நம்ம சொல்கிறதுனால அதை நீங்கள் சத்தியத்துக்கு சத்தியமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளினாலும் இப்படின்ற ஒன்று இருக்குது ஐடியான்றது நீங்கள் என்ன பண்ண, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம கிரிட்டிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம சில நேரத்தில் இதை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இப்படி இருந்திருக்கலாம்ன்றது நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ கவனிங்க, 150 கிலோ இடம் உள்ள ஒரு சிலுவை, அவர் 15 அடி உயரம், 8 அடி அகலமாக இருக்கிற அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து சுமந்து போய் கொண்டிருக்கிறார். இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உண்மையாகவே இந்த மரண சாசனம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மரண சாசனம் என்றால் எல்லா ஜட்ஜ்மெண்ட்லையும் ஒரு லெட்டர் பிரீஃபாக எழுதுவாங்க. என்ன உண்மையா இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக எழுது வழக்கமாக இருக்குது. இது பிலாத்து என்ன எழுதினாலும் நமக்கு வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை குறித்து அநேக ரிசர்ச் பண்ணும்போது ரஷ்யாவில் வந்து ஒரு பலகை அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு தகுடு பலகை வந்து 15ஆம் நூற்றாண்டில் 1560 1560 வருடத்தில் ரஷ்யாவில் வந்து ஆர்கியாலஜி அந்த பூமியை தோண்டி கொண்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெட்டி கிடைச்சிச்சு. அந்த பெட்டியில் வந்து ஒரு தகுடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த தகுடில் இருக்கிற குறிப்பெல்லாம் வாசி பார்க்கும்போது இந்த குறிப்பு எப்படியாப்பட்ட குறிப்பு என்றால், பிலாத்து இயேசு கிறிஸ்துவுக்காக எழுதின மரண ஓலை, மரண சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இயேசுவை எப்படி சிலுவையில் அறியணும்னு சொல்லிட்டு பிலாத்து எழுதியிருக்கிறத அந்த தகுடில் எழுதி யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் 3 காரியத்தை பிலாத்து எழுதுந்தா, 3 பாயிண்ட் அங்க அதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். முதலாவது பாயிண்ட்ல என்ன எழுதிருக்காங்க என்றால், பர்லியஸும் குவாரியஸ்ன்ற 2 மனிதர்கள், பர்லியஸ் குவாரியஸ், இந்த 2 மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை கல்வாரிக்கு கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அநேக பேர் போனாங்க, எவ்வளோ பேர் போனாங்க நான் பின்னாடி சொல்ல. ஆனால் பர்லியஸும் குவாரியஸும் இவங்க 2 பேரோடைய கரத்தினால, இவங்களுடைய இன்சார்ஜினால இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்க சிலுவையில், கல்வாரி சிலுவையில், கொல்கோதால அறையப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறதா முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்ல என்ன எழுதியிருக்குன்னு கேட்டா, அவரை என்ன சொல்றதுன்னா, இஸ்ரவேலுக்கு வந்து அநேக துவாரங்கள் இருக்குது, கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அந்த 22 கேட்ஸ் கூட இருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. 22 வாசல்கள் உங்களுக்கு தெரியும், மீன் வாசல், அலங்கார வாசல், அப்புறம் ஊசின் வாசல், அப்புறம் அநேக வாசல்கள் இஸ்ரவேலுக்கு இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்துவை கண்ணியத்தோ ஏதோ ஒரு தமிழில் சரி விட்டுருங்க, அது வேண்டாம். ஆனால் வயாடோவா என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க கேட்டால், ரொம்ப சாரோவான ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. சாரோனா வேதனையான வீதி அப்படின்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த வீதியில் தான் மகா உபத்திரப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அந்த வழியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனார்கள் என்று பார்த்தோம். ஒரு வாசல் இஸ்ரவேலில், அந்த ஒரு வாசல் வழியாக இயேசுவை கொண்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்குறோம். 3வது காரியம், இயேசு கிறிஸ்துவோடைய மரண சாசனத்தில் பிலாத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டால், டேனியல் ரபோனியும் ஜோசப் காய்பாவும், டேனியல் ரபோனியும் ஜோசப் காய்பாவும் இயேசு கிறிஸ்து மரித்ததை கன்ஃபார்ம் பண்ணி சைன் போடணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதா. சைன் போட்டிருக்கிறது அதில் பார்க்கலாம். என்ன, டேனியல் ரபோனி, ஜோசப் காய்பா யாரு? அவர் ஒரு பிரதான ஆசாரி. இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சைன் என்ன பண்ணிக்கிறாங்களா, அதில் போட்டிருக்கிறாங்களா. 4வது காரியம், பொந்தியோ பிலாத் வந்து அவருடைய சைன், இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதி சைன் போட்டு ரோமோடைய சீலை வச்சிருக்கிறாராம். இந்த தகுடில் இவ்வளோ விஷயம் இருக்குது.
இது இயேசு கிறிஸ்துடைய மரண சாசனம் சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. என்னென்ன இருக்குது? முதலாவது 2 மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் கொண்டு போய் அவரை என்ன பண்ணும்? சிலுவையில் அறிய வேண்டும். அது அவங்களுடைய பொறுப்பா இருக்குது. இரண்டாவதாக இஸ்ரவேல்ல முக்கியமான ஒரு கேட், அந்த வழியா தான் இயேசுவை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இதுல போடப்பட்டிருக்குது. மூணாவதாக காய்பாவும் டேனியல் ரபோனியும் இயேசு மரித்ததை கன்ஃபார்ம் பண்ணி சைன் பண்ணியிருக்கிறாங்கன்றது அதுல இருக்குதா. நான்காவதாக பொந்தியோ பிலாத்து அவருடைய சைனும் அவருடைய சீலும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துடைய ஓலைக்காக அவர் கொடுத்திருக்கிறத இதுலலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வினர்கள் இதை குறித்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். இந்த நான் சொன்ன இந்த ஆய்வு பண்ணிக்கிறாங்களே, இந்த தகடு இன்னைக்கும் மாஸ்கோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரஷ்யாவுடைய கேபிட்டல். அந்த மாஸ்கோன்ற மியூசியம்ல இன்னைக்கும் இந்த டாக்குமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில வேத ஞானிகள் என்ன பண்றாங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒண்டியா இந்த 2 பேர் கூட அந்த வழியா இயேசு போல, அந்த இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு சிலுவை தூக்கி போகும்போது அவருக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 50 குதிரை வீரர்கள், 50 ரோம் சோல்ஜர்ஸ் குதிரையில அவரோட கூட போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா சில பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அந்த குதிரை படை போய் கொண்டிருக்குது, அதுக்கு பின்னாடி இயேசு வந்து கொண்டிருக்கிறார், அதுக்கு பின்னாடி 350 ரோம் சோல்ஜர்ஸ், ராணுவ சேவகர்கள், 350 ரோம் ராணுவ சேவகர் இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கி போயின்னு போது அவர் கூடவே போகிறாங்க. அதுக்கு பின்னாடி 280 யூத தலைவர்களும் செனக்ரேட் மெம்பர்களும் செனக்ரேட் போலீஸ்களும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போகிறாங்க. அப்போ எல்லாம் சேர்த்தா 680 பேர். மக்களை விட்டுருங்க, அங்கே இருந்த ஜனங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து ஜனங்களை விட்டுருங்க. என்னது காட்ஸ் மாத்திரமே 50 பேர் குதிரை படை போய் கொண்டிருக்குது. அதுக்கு பின்னாடி இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். அதற்கு பின்னாடி 350 சோல்ஜர்ஸ், ரோமுடைய சோல்ஜர்ஸ், அதுக்கு பின்னாடி மத தலைவர்கள் 280 பேர், செனக்ரேட் போலீஸ், செனக்ரேட் மெம்பர் எல்லாருமே என்ன பண்றாங்க? இயேசுக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து, நான் சொன்ன அந்த வயா டொலரோசான்ற ஒரு வீதி அங்கே இருக்குது. நான் தான் சொன்னேன், அந்த வயா டொலரோசாக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா த சாரோஃபுல் பிளேஸ்ன்றாங்க. வருத்தமும் சஞ்சலமான ஸ்தலம், வீதி என்று என்ன பண்றாங்க சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த இடம் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கவர்மெண்ட்டும் அங்க இருக்கிற மக்களும் ஒரு மாற்றமும் பண்ணாம அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எந்த வீதியில போனாரோ அந்த வீதியை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து அதை அவ்வளோ கிளியரா வைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு போயின்னு இருக்கும் போது அந்த வீதியில் இருக்கிற அநேக சிறு பிள்ளைகள் என்ன பண்ணா கல்லெடுத்து இயேசு மேலே எறிகிறாங்களாம். அவங்க ஏன் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, எதற்கு பண்றாங்கன்னே தெரியல. அவங்க கல்லெடுத்து இயேசு மேல அறைந்து கொண்டிருக்கிறார்கள். சில மக்கள் அங்க நின்று கொண்டு ஒரே சத்தமிட்டு சொல்றாங்க, இதப்பா பிசாசி வல்லமைனால ஒருத்தர் அற்புதம்லாம் பண்ணியிருந்தாரு, அது இவன் தான் பிசாசின் வல்லமையினால் அற்புதங்கள் செய்து கொண்டிருந்த மனுஷன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இயேசுவை சபிக்கிறாங்க. தேவ தூஷணம் பண்ண மனுஷன், ஓய்வு நாளை கடைபிடிக்காத மனுஷன், இஸ்ரவேலுடைய சாபமான ஒரு மனுஷன், சபிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக மக்கள் அந்த வீதியிலலாம் இயேசுவை சபித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அவமானமாய் பேசி கொண்டிருக்காங்க, கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்காங்க, கல்லெடுத்து எரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கீழே இருக்கிற சாணங்கள் எல்லாம் கழுதையுடைய சாணத்தையும் குதிரையுடைய சாணத்தையும் எடுத்து இயேசு மேல எரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இதை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வரான்றதுக்காக இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. நான் சொன்ன நேற்று காலையில் இந்த பாம் சண்டேன்னு சொல்கிற குருத்தோல் ஞாயிறு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள பவனி வரும்போது எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே குதூகலம் கொண்டாட்டமாகறாங்க. இயேசுவை தாவீதின் குமாரனுக்கு ஓசானா ஓசானான்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அதே ஜனங்க தான் இயேசு கிறிஸ்துவை சபித்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஜனங்க தான் இயேசு கிறிஸ்துவை தூற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே ஜனங்க தான் கல்லெடுத்து எரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதே ஜனங்க தான் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல அவமானமாய் பேசி கொண்டிருக்கிறாங்க என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து இப்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவங்க மாத்திரம் இல்லை, அவங்களோட கூட ஒரு கூட்ட இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற மக்கள்கள் இருக்கிறாங்க. மக்கள்ன்றதை விட ஒரு பெண் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். இயேசுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க. ஏன்னா இந்த சம்பவத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டது, அதிகமாய் வேதனைக்குள்ளானது யார் என்று கேட்டால் மரியாள் தான்.
மதர் மேரி தான் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ரொம்பவே சீஷர்கள் வேதனைப்படுறாங்க, கூட இருக்கிற அநேக பேர் வேதனைப்பட்டாலும் எல்லாரை விட அதிகமாய் மரியாள் மிகப்பெரிய வேதனை அடைகிறாள். காரணம் என்ன? தன் வயிற்றுனால 10 மாதம் சுமந்து பெற்ற தன்னுடைய மகனுக்கு நடக்கிற அந்த கோர சம்பவத்தை பார்த்து மரியாள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு இயேசுவுக்கு பின்னாடியே அவள் ஃபாலோ பண்ணி போகிறாள். ஆனால் மரியாள் தனியாக இல்லை, மரியாள் கூட யோவான், ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் யோவான் கூட கொடுக்குறார். ஆனா மரியாளும் யோவானும் கூட அநேக பெண்கள் தைரியமாய் மரியாள் கூடவே நிற்கிறாங்க. பாருங்க, சீஷர்களா ஓடிட்டாங்க. ஒரு சீஷன் செத்து போயிட்டான், ஒரு சீஷன் யோவான் மாத்திரம் இயேசு கூட இருக்கிறான். மீதி 10 சீஷன் எங்க போனாங்கன்னே தெரியல, ஓடி போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க கூட கும்பல்ல எங்கன்னா முக்காடியும் ஏதோ கட்டின்னு ஒளிஞ்சுன்னு பார்த்துன்னு இருக்கலாம், தெரியல. ஆனா வேதம் அவங்கள பத்தி பெருசா சொல்ல, ஆனா கண்டிப்பா அவங்க இல்லை, கூட இல்ல, ஓட்டுகிறாங்க. வெறும் யோவான் மாத்திரம் இருக்கிறாங்க. ஆனா மரியாளுடைய தாயோட கூட அநேக பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஜோனா என்று சொல்லப்படுது, அப்புறம் நிக்கூம் என்று சொல்லப்படுது, வெரோனிகா என்ற ஒரு பெண் இருந்தாளா, சாரால் என்ற ஒரு பெண் இருந்தாளா, அப்புறம் மசீலான்ற ஒரு பெண் இருந்தா, எலிசபெத் இருக்கிறா, லிடியா இருக்கிறா, ஆனின்றவள் இருக்கிறா, அப்புறம் வெலேரியான்னு ஒருவள் இருக்கிறா, மேரி, மார்த்தா, அக்கா தங்கச்சி 2 பேரும், லாசருடைய அக்கா, அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஜெபதேனுடைய தாய் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் சுசியானா என்ற இந்த பெண்களெல்லாம் மரியாளோடு கூட நின்று இயேசு கிறிஸ்துக்கு நடந்த சம்பவத்தை மிக வேதனையாய் அழுது கொண்டு அவர் பின் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன பண்றாங்க பார்க்கிறோம். இப்போ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து முதல் முறையாக விழார். முதல் முறையாக அந்த சிலுவையை தூக்க முடியாம ஒரு கல்லை தடுக்கி இயேசு விழாரு. விழுந்த மாதத்தில் அவர் முதலாவது விழுந்துறாரு. அந்த சிலுவை, அந்த 150 கிலோ சிலுவை கரெக்டா அவருடைய தலைமையில வந்து விழுது. ஆல்ரெடி தலைமையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் முள் இருக்குது. இந்த முள்ளு மேலே வந்து அந்த பாரமான சிலுவை விழுந்த மாதத்தில் அந்த முள் இன்னும் ஆழமாக இயேசுக்கு குத்துது. அப்போ இதை பார்த்து மரியாள் ஓடி போய் இயேசு கிறிஸ்துவை தூக்கிறதுக்கு அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்கு கிட்ட போகிறாங்க. போர் சேவகர் இந்த மரியாளை துரத்தி விட்டு இயேசுவை சாட்டைனால எழுந்துக்கொண்டு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. சாட்டைனால அடித்து அவரால் முடியல, உடம்பெல்லாம் ரத்தம் போய் கொண்டிருக்குது. அடித்த பின்னாடி எழுந்து நின்று மறுபடியுமாய் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அந்த வீதியில் நடக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தார் ரோடு, காங்கிரீட் ரோடு மாதிரி அன்னைக்கு இல்லை பாருங்க. இன்னைக்கு கூட அங்கே போனீங்கன்னா சரியான அந்த இடம் அப்படியே வைத்திருக்காங்க. அங்கே சொல்கிறாங்க ரொம்ப கூர்மையான கற்கள். அது எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு புதிதாக ரோடு போகிறதுல ஜல்லி மாத்திரம் கொட்டி விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஜல்லியில் நம்ம ஈஸியாக நடந்து போக முடியாது, அப்படியே குத்தம் பாருங்க. அவ்வளோ கூர்மையான லைம் ஸ்டோன்ன்றாங்க, சுண்ணாம்பு கற்கலாம். அது அப்படியே காலை அறுக்கமா. வெறும் காலில் இயேசு கிறிஸ்து அந்த மோசமான வீதிகளில் அவர் நடந்து கொண்டு போகிறார். அந்த சிலுவையை இயேசு சரியாய் தூக்கணுன்றதுக்காக பின்னாடி இருந்த சேவர்கள் தன் சாட்டையை அடித்து கொண்டு முன்ன இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் முன்ன போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், வெரோனிக்கான்ற சொல்கிற ஒரு பெண் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தெல்லாம் தன்னுடைய ஸ்காஃப், அவள் முக்காடு போட்டு கொண்டிருக்கிற அந்த வெள்ளை துணி, அந்த ஸ்காஃபை எடுத்து இயேசு கிறிஸ்துடைய முகத்தை என்ன பண்ணுறா, தொடிக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இந்த வெரோனிக்கா குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், இது ஒரு கூற்றுனா ஒரு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க கேட்டால், 12 வருஷம் ரத்தப்போக்கு உள்ள ஸ்திரீயாய் ஒருவர் இருந்தார் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானால் பார்த்தீங்களா, அந்த 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள பெண் தான் இந்த வெரோனிக்கா என்று சொல்றாங்க. யாரும் இயேசு கிறிஸ்து கிட்ட போவேல, ஆனா இந்த வெரோனிக்கா என்பவள் தைரியமாய் இயேசு கிறிஸ்து கிட்ட போறாள். அவளுடைய துணியை இயேசுக்கு முகத்தை தொடிக்கிறாள். அந்த துணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரோம்ல இருக்கிற வேட்டிக்கன் சிட்டியில் இருக்கிற மியூசியம்ல இன்னைக்கும் அந்த துணியை என்ன பண்ணிருக்காங்க, வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்றில் நம்ம என்ன பண்றாங்க பார்க்குறோம். அதை இன்னைக்கும் பொக்கிஷமா என்ன பண்ணிருக்காங்க, ரோம்ல எடுத்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து இந்த வீதிகளெல்லாம் தாண்டி இந்த கொல்கொதா மலையுடைய முதல் பார்ட்டுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட அவருடைய அடிவாரத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்போ வந்துருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துருக்கிறாரு. இப்போ இயேசு 2வது முறை கீழே விழார். காரணம் என்ன? அதிகமான வெயில், உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் போய்கொண்டிருக்குது, ஒரே தாகம். இந்த தாகத்தின் விளைவாக ரோடு சரியில்லை, இந்த விளைவாக இயேசு கிறிஸ்து கீழே விழுறாரு. கீழே விழுந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறாங்க, தூக்குறாங்க. அவரால் முடியாத காரணத்தினால அங்கே இருக்கிற ஒரு மனுஷனை அழைக்கிறாங்க. அங்கே வாசிக்கலாமா? லூக்கா 23 வாசிங்க. ஆல்ரெடி இப்போ வாசிங்களா, அதை கண்டினியூ பாருங்க பார்க்கலாம். 23, 26.
அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது கொண்டு போகிறத தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊராகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற போதும் கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துனால தூக்கவே முடியல அந்த சிலுவையை. அவராலேயே அவர் நிற்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கார். சிலுவையை தூக்கின்னு கம்பல் பண்றாங்க. அதனால அங்க ஒரு சிரேன் ஊரான சீமோன் அங்க வந்திருக்கான். சிரேன் ஊராகன்றது இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கண்டத்துல ஏதோ ஒரு தீவுன்னு சொல்றாங்க. அது எப்படியோ, ஆனா ஆப்பிரிக்கால இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கான். அவன் ஒரு யூதன் தான். பண்டிகைக்கு வந்திருக்கிறான். பஸ்கா பண்டிகைக்கு அன்னைக்கு மாத்திரமே குறைஞ்சபட்சம் ஒரு 35 லட்சம் பேர் ஜனம் கிட்டத்தட்ட அங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. 5 to 35 லட்சம் ஜனம் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த ஹிஸ்டாரிஜனா இருக்கிற இந்த யோசபாத்ன்ற ஒருத்தர் சொல்றார். எங்க 5 to 35 லட்சம் பேர் கூடுற ஒரு இடமா அந்த இடம். காரணம் என்ன? பஸ்கா பண்டிகைக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப இவர் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காரு. இவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காரு. யாருப்பா என்ன பயனுக்குன்னு சொன்னா டக்குன்னு அவங்க இழுத்து இவரை உள்ள விட்டாங்க. தூக்குனு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிறது பஸ்கா பண்டிகைக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் ரத்தம், சிலுவை மேல ரத்தம். ஆக்சுவலா அந்த ரத்தத்தை தொடக்கூடாது. தொட்டா அவர் என்னவாயிடுவாரு? தீட்டாயிடுவாரு. இப்போ இயேசுவை பத்தி அவருக்கு தெரியாததுனால இயேசு என்ன தவறு பண்ணான்றது அவருக்கு புரிஞ்சிருக்காது. அப்ப இயேசு எப்படி பார்த்திருப்பா? இவ்வளோ கொடுமை இவருக்கு கொடுக்குறாங்கன்னா இவர் பயங்கரமா ஏதோ தப்பு பண்ணிட்டுக்கிறாங்க, இவர் ஏதோ தப்பு பண்ணால்தான் இவ்வளோ கொடுமை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வலுக்கட்டாயமா அவரை இழுத்து அவரை சிலுவை தூக்க சொல்றாங்க. மார்க்ல இவரை குறித்து நம்ம படிக்கும்போது இவர் தான் ரூஃபஸ்க்கோ அலெக்சாண்டருக்கோ அப்பாவா. ரூஃபஸோ அலெக்சாண்டரோ பின்னாடி அப்போஸ்தலர் நடவடிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கிறாங்க இவங்க. இன்னும் சொல்ல போனா பவுல் அந்த வழியா எபேசு பட்டணத்துக்கு போற வழியா இந்த ரூஃபஸ் அலெக்சாண்டருடைய வீட்டில் தங்குவாரா. பவுல் சொல்றாரு, ரூஃபஸ் அலெக்சாண்டருடைய தாய் எனக்கும் தாயின்றார். மனுஷன் சில பேர் சொல்றாங்க ரூஃபஸும் அலெக்சாண்டர் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் அங்கே நிற்க வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையை இந்த சீமோன் தூக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவர் தூக்கி ஒரு 20 to 50 மீட்டர் தான் போயிருப்பாராம். 20 to 50 மீட்டருக்குள்ள போறதுக்குள்ளயோ இயேசு கொஞ்சம் சுதார்ச்சுன்னு மறுபடியுமாக அந்த சிலுவையை தூக்கி கொண்டிருக்கிறார். தூக்கி கொண்டிருக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க 27ஆம் வசனம். திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஃபர்ஸ்ட் சொல்றார், நீ எனக்காக அழுவாதீங்க, நீ யாருக்காக அழுவுங்க? உங்க பிள்ளைகளுக்காக அழுவுங்க. ஏன்? அடுத்த வார்த்தை ரொம்ப பயங்கரமா சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க இயேசு ரொம்ப கடுப்பா பேசுறாரு, கோவத்துல பேசுறாரு, எரிச்சல பேசுறாரு. இல்ல நேற்று தினத்துல வந்தவங்களுக்கு தெரியும். நேற்று இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்றால் இயேசுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது தெரிய வருது. அதன் நினைவு கூர்ந்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 29 வாசிங்க. 29. இதோ மலடிகள் பாக்கியவதி என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். எதை சொல்றாரு? நான் முந்தானேத்து சொன்னேன், இயேசு மரித்து 40வது வருஷத்துல ரோமுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில 11 லட்சம் யூதர்கள் மரித்தார்கள். மேலேருந்து உயிர்ந்து சாவுறாங்க. அப்ப அதை தான் சொல்றார். அப்போ சில ஆயாங்களுக்கெல்லாம் என்ன நம்ம தோணிருக்கும், மலேடியா இருக்கிற ஆயங்களுக்கெல்லாம் நல்ல வேலை எனக்கு குழந்தையே இல்லை. அதை தான் இயேசு சொல்றார், பிள்ளை பெறாத மலடியே நீ பாக்கியவான். ஏன்னா புள்ள பிறந்தா கூட அவன் சாவான், அவன் மேல சாபம் வரும். ஏன்னா என் ரத்தப்பள்ளியை நீங்க ஏற்றுக்கொண்டபடியால. அதனால தான் சொல்றாரு எருசலேமின் குமாரத்திகளேன்னு பார்த்து சொல்றார். அவங்க தானே சாபத்தை வாங்கினாங்க.
உங்களுக்கெல்லாம் குழந்தை பொறுக்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா பிறந்தாலும் அவன் என்ன நம்ம சொல்லுவான், இந்த மலை என் மேலே உயிர்ந்து செத்துட்டா கூட நான் நல்லா இருக்கமே, குன்றில் நான் போய் உயிர்ந்து என்னை மறைத்துட்டா கூட நல்லா இருக்கமேன்னு சொல்லிட்டு அந்த காலம் வந்தது. எல்லாருமே மரித்தார்கள் என்று பார்த்தோம். உலகம் ஃபுல்லாக அடிமையாய் விற்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். இந்த சம்பவம் முடிந்த பின்னாடி இயேசு மறுபடியுமாய் மேலே கொஞ்சம் அந்த கொல்கதா மலை மேலே ஏறுறாரு. ஏறும்போது தன்னுடைய வஸ்திரம் தன்னுடைய காலில் மாட்டிக்கொண்டு 3வது வாட்டி இயேசு கிறிஸ்து கீழே விழுத நம்ம பார்க்குறோம். மலை மேலே 3வது வாட்டி இயேசு கிறிஸ்து ஸ்லிப்பாகி கீழே விழுறாங்க. கீழே விழுந்த உடனே மறுபடியுமாய் எல்லா சேவகரும் சாட்டி எடுத்து அடிக்கிறாங்க. கிட்ட வந்துட்ட ஏறுன்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே இருந்த யூத தலைவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க, அடிக்காதப்பா, உடுப்பா, சும்மா அடிக்காதன்னு சொல்கிறாங்க. ஏன் ரொம்ப நல்லவங்களா ஆயிட்டாங்கன்னு மாதிரி தான் தோணுது. என்ன நம்ம சொல்கிறானுங்க, இங்கே அடித்து இங்கே செத்துட்டா, சிலுவைக்கு முன்னாடியே செத்துட்டா வேஸ்ட்டு, இவர் சிலுவையில் அறியறதை நாங்கள் பார்க்கணும், அதனால அடிக்காத, செத்துருக்கு போகிறான், கொஞ்சம் வேகமாக என்ன பண்ணல, எப்படின்னா தூக்கினே மேலே போயிடலான்ற மாதிரி இவனுங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ அடிக்காதன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் நம்மளுக்கும் டக்குன்னு, ஒருவேளை நல்லவனா தெரியல, கிளைமாக்ஸ் வந்துட்டானுங்களே, வில்லன் திருந்திட்டு பான்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இது திருந்தாத ஜென்மங்க. இயேசு அடித்து செத்துரு போகிறாரு, அவர் சிலுவையில் தான் சாவணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, 3வது வாட்டி தூக்கி மேலே போகிறாங்க. அந்த மேலே போகும்போது அந்த கல்கள் குத்துது. அங்கே அநேக முற்கள் இருக்கமா பாருங்கள், அந்த முள்ளெல்லாம் காலில் குத்துதான். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு பக்கத்தில் அந்த காலில் இருக்கிற அந்த முள்ளை ஒன்று எடுத்து கையிலேயே எடுத்து போட்டு மறுபடியும் ஏறி அந்த பாரமான சிலுவை இயேசு கிறிஸ்து அந்த கொடுமையான வெயிலில் சரீரத்தில் அநேக வலி வேதனையோடு கூட அந்த மலையின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். மேலே போனவனே இயேசு கிறிஸ்து மாத்திரம் அங்கே வரல பாருங்கள். இயேசு கிறிஸ்து கூட 2 திருடர்களை அங்கே இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள் நம்ம பார்க்குறோம். இந்த 2 பேருக்கு இயேசுக்கு அடித்து அடியெல்லாம் அடிக்கலை, அவங்களை வெறும் சிலுவையில் ஏற்றி கொலை செய்யணும், அவ்வளோதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஒருத்தனுடைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த வலது பக்கத்தில் இருந்த மனுஷன் பேர் டிஸ்மஸ்ன்றாங்க. அவருடைய இடது பக்கத்தில் இருந்த மனுஷன் பேர் மீகாயேல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்மஸ், மீகாயேல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் யாருன்னா பரபாஸ்கிறான் பார்த்தீங்களா, இந்த பரபாஸுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லலாம், கூட்டாளிங்க. பரபாஸுடைய கூட்டாளிங்க தான் இவங்க 2 பேர். ஆக்சுவலாக அங்கே 3 பேரை சிலுவையில் அறிஞ்சிருக்கணும். யாரை? டிஸ்மஸையும் பரபாஸையும் மீகாயேலையும் சிலுவையில் அறிஞ்சிருக்கணும். இயேசுக்கு பதிலாக யார் தாங்க தொங்கி நின்றுருக்கணும்? பரபாஸா தொங்கணும். இப்போ இயேசு பரபாஸை விடுதலை செய்து பரபாஸ் இடத்துல தான் இயேசு மரிக்கிறார் பாருங்க. இப்போ அந்த 2 கள்ளர்களின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிய போகிறார்கள். இப்போ இயேசுவை மலை மேலே கொண்டு வந்துட்டாங்க, அந்த சிலுவையை ஒரு பக்கம் வச்சுட்டாங்க, அந்த இடத்துல பள்ளத்தை தோண்டிட்டாங்க, இந்த 15 அடி உயரமாக இருக்கிற சிலுவையை நட்டு வைக்க தோண்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் சிலுவையில் அறிஞ்சிட்டாங்கன்றது நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியணும். சிலுவையில் அறியறதுக்கு முன்பாக அவருடைய மேல் அவர் போட்டுருந்தாங்களே துணி, அந்த துணியை என்ன பண்ணாங்களா, 2 சேவகர்கள் இழுக்கிறார்களாம். இழுக்கிறதுல என்ன பிரச்சனை? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் முழுமையான காயம், உச்சிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அடித்து உடம்புல இருக்கிற சதாலாம் கிழிஞ்சு தொங்கி கொண்டிருக்குது. இந்த தொங்கி கொண்டிருக்கிற சரீரத்தின் மேலே அவருடைய துணியை போட்டுருக்குறாங்க. அந்த துணியை போட்டு இவ்வளோ நேரமாக இயேசு இந்த வெயில ட்ராவல் பண்ணுறாரு. இந்த ரத்தமும் இந்த துணியில் நல்லா தோய்ந்து இந்த துணியோடு கூட அந்த சதை என்ன ஆகிடுக்குது, ஒட்டின்னு இருக்குது. ஒட்டின்னு இருக்கிற அந்த துணி மேலே வந்த உடனே அந்த துணியை 2 பேர் பிடிச்சி அப்படியே கழட்டுறாங்க, இழுக்கிறாங்க. இழுத்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற தோலெல்லாம் அந்த துணியில் ஒட்டின்னு அப்படியே பிஞ்சு வருதாங்க. நம்மளுக்கும் கையில் அடிபட்டுருந்தா கட்டு போட்டு டக்குன்னு இப்படி பிச்சு இழுத்தா எப்படி இருக்கும், சதை அப்படியே அந்த பேண்டேஜோடு வந்துடாதா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய அந்த சரீரத்தில் இருந்த அந்த துணி அப்படி பிடிச்சி இழுத்தார்கள் என்று பார்க்குறோம். இழுத்த உடனே இப்போ இயேசு கிறிஸ்து நிர்வாணியாக நிற்கிறார். உடம்புல இருக்கிற துணியெல்லாம் இழுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்படியாப்பட்ட ஒரு கொடுமையான வேலையில் கூட அவர் போய் ஒளிறார், மறைகிறார். என்னத்துக்காக? வெக்கத்துக்காக. அவருக்கு வெக்கமாக இருக்குது, நிர்வாணமாக இருக்குது. அவர் போய் ஒளிந்து மறைகிறாரு. அதை பார்த்த தன் தாய் மரியாள் பார்க்குறாங்க. மரியாள் பார்த்து பதறி தன்னுடைய மேலே இருக்கிற அந்த ஷாலை எடுத்து இயேசு பக்கமாக போடுறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட போகலை. அங்கே இருக்கிற சேவர்கள் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் வந்து அந்த ஷால் வைத்து இயேசு கிறிஸ்துக்களை கொடுக்குறாங்க. இயேசு அதை எடுத்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கட்டி கொள்கிறார். அந்த துணியோட தான் சிலுவையில் தொங்குறத என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவையின் பனிஷ்மெண்ட்னா என்ன, அது யார் கொண்டு வந்தது, எதற்காக சிலுவை இவ்வளோ கொடுமையான ஒன்றாய், நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.